வணக்கம், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் இயந்திர நுண்ணறிவு. இன்றைக்கி நம்ம Gemini 2.5 அப்படிங்கிற மாடலை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து டீப் மைண்ட், கூகுளில் இருக்கிற டீப் மைண்ட் ஜெமினை டீம்லேருந்து வந்திருக்க ஒரு பேப்பர் 2025 வந்துச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேப்பர்ஸ் இங்கே வந்து ஏஜென்டிக் ரீசனிங், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் பியாண்ட் ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷனல் சேட்பாட்டை தாண்டி ஏஜென்டிக் ரீசனிங் அண்ட் நேட்டிவ்லி மல்டி மொடாலிட்டி எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் எரா ஆஃப் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை அன்லாக் பண்ண ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேப்பர்ஸ். அதனால தான் இன்றைக்கி நான் இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ இந்த Gemini 2.5 அப்படிங்கிற மாடல் வந்து இது வரைக்கும் நம்ம போன எபிசோடில் பார்த்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே வந்து டெக்ஸ்ட்டை வந்து மையப்படுத்தி இருந்துச்சு. இந்த மாடலில் 4 மேஜர் பிரேக் த்ரூஸ் இருக்குது. ஒன்று வந்து இட்ஸ் அ நேட்டிவ்லி மல்டி மாடல் மாடல். அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்து டெக்ஸ்ட் மட்டும் வெளியெடுக்கிற மாடலை தாண்டி இந்த மாடலால் நேட்டிவாகவே டெக்ஸ்ட்டு, இமேஜ், அப்புறமா ஆடியோ, வீடியோ ஃபைல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இன்புட்டாகவும் எடுக்க முடியும், அவுட்புட்டாகவும் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இது நேட்டிவாக அந்த டிஃப்ரெண்ட் மொடாலிட்டிஸ் இதனால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஜஸ்ட் லைக் ஹவு ஹியூமன்ஸ் ஆர் ஏபிள் டு டூ இட் வித் நம்ம கண், வாய், மூக்கு வச்சு. அப்புறம் இது வந்து 1 மில்லியன் + டோக்கன் கான்டெக்ஸ்ட் விண்டோவில் வச்சுக்க முடியுது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோம்ல. இப்போ நீங்கள் வந்து ChatGPT இல்லை Gemini வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு ஓப்பன் சேட் பாட்டில் நீங்கள் ஒரு கொஞ்சம் வார்த்தைகள் எழுதி நீங்கள் ஒரு அவுட்புட் கேட்குறீங்க இல்லையா. இது வந்து இந்த மாடல்ஸால் இனிமேல் 1 மில்லியன் + டோக்கன்ஸ் அப்படின்னா 7 ஹாரி பாட்டர் புக்ஸ் எல்லா சீரீஸுக்கு அத்தனை புக்ஸையுமே இதனால் அதோட ஒரு சிங்கிள் ப்ராம்ப்டில் எடுத்துக்க முடியும். ஆர் ஒரு ஃபுல் ப்ளோன் 3 hour மூவியை அந்த ப்ராம்ப்டில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த மூவியை பற்றி சொல்ல முடியும். இது எல்லாத்தையுமே அது தன்னோட கான்டெக்ஸ்டில் ஹோல்ட் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு இதோட மெமரி கெப்பாசிட்டி, இந்த ப்ராம்ப்ட் ஹோல்டிங் கான்டெக்ஸ்ட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் இது வந்து டைனமிக் திங்கிங்கை இன்ஹெரண்ட்டாகவே இது கொண்டு வந்திருக்குது. நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் எப்படி செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங் கொடுக்கணும், லைக் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசணும். இந்த மாடல்ஸ்லாம் இனிமேல் வர மாடல்ஸ்லாம் எப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை நீங்கள் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா, இது காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்காக இருக்குது, இதுக்கு நான் டைனாமிக்காக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது அது நேட்டிவாகவே அது லேர்ன் பண்ணி அது தேவைப்பட்ட நேரத்தில் நல்லா யோசித்து பதில் சொல்லக்கூடியது. அப்புறம் இந்த மாடல்ஸ்க்கு டூல் யூஸிங் கெப்பாசிட்டியும் நல்லாவே டெவலப் ஆகிருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம ட்ரெயின் பண்ண மாடல்ஸ்லாம் வந்து அன்றைக்கி ட்ரெயின் பண்ண என்ன சிஸ்டமோ அதை மட்டும் தான் வச்சு ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற இந்த Gemini 2.5+ வர மாடல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நேட்டிவாக எக்ஸ்டர்னல் டூல்ஸ், இப்போ லேட்டஸ்ட் வர டேட்டாவெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வெப் சர்ச் பண்ணுறதோ இல்லை கோட் இல்லை அதர் ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இது நேட்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான அபிலிட்டியும் இது தனக்குள்ளே பில்ட் பண்ணியிருக்குது. இது பண்ணுறது மூலியமாக Gemini ஃபேமிலி ஆஃப் மாடல்ஸ், இந்த 2.5 இருக்கிற ஃபேமிலி ஆஃப் மாடல்ஸ், ப்ரோ, ஃப்ளாஷ் லைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த பேரட்டோ ஃப்ரான்டியர். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரேட் ஆஃப்ஸ் இருக்கும். சிலதில் வந்து எனக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லப்பா, எனக்கு வந்து கண்டிப்பாக பெஸ்ட் ஆன்சர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். அதுக்கெல்லாம் Gemini 2.5 ப்ரோ. அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக சீக்கிரமாக ஆன்சர் வேணும் அப்படிங்கிறதுக்கு Gemini 2.2 ஃப்ளாஷ் லைட். அப்புறம் இதுக்கு சம்பேர் இந்த மிடில் எனக்கு இருக்கணும், நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2.5 ஃப்ளாஷ். இந்த மாதிரி உங்களோட ட்ரேட் ஆஃப்ஸ்க்கு ஏற்றபடி நீங்கள் என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸுக்குமே உண்டான ஃபேமிலி ஆஃப் மாடல்ஸில் Gemini இஸ் நவ் அட் த பேரட்டோ ஃப்ரண்ட். இட் இஸ் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் மாடல் across all these different trade-off points that different companies want compared to every other company in the planet that's been releasing models. Of course இது இந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ண டைமில் ரிலீஸ் பண்ணது தான். ஆஸ் டைம் போக போக ஒவ்வொரு கம்பெனியும் புது மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாறிக்கிட்டே வரலாம். பட் இந்த மாடல் ரிலீஸ் பண்ண டைமில் இவங்க தான் வந்து பெஸ்ட் இந்த வேர்ல்டாக இருந்திருக்கிறாங்க, விச் இஸ் சம்திங் வெரி நோட்வர்த்தி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 மெயின் கிளாஸ் ஆஃப் மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க ஆஸ் அ பார்ட் ஆஃப் 2.5. ஒன்று வந்து ப்ரோ, விச் இஸ் தி மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அட்வான்ஸ்ட் மாடல். இது வந்து உங்களால் வந்து காம்ப்ளெக்ஸ் ரீசனிங் அண்ட் ஏஜென்டிக் டாஸ்க்ஸ்லாம் நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அக்ராஸ் லாஸ்ட் எண்டு பார்த்தீங்கன்னா 2.0 ஃப்ளாஷ் லைட். இது வந்து ரொம்ப லோ லேட்டன்சி, அப்புறம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுல யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மாடல். ஆனால் இது ரெண்டுலேயுமே, இந்த 2 எக்ஸ்ட்ரீமே நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட்டீஸ் பண்ணிட்டு கான்டெக்ஸ்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் டோக்கன்ஸ். மீனிங்
எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அது எல்லாத்தாலையுமே அவ்வளோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஒரு ப்ராம்ப்டில் ஹேண்டில் பண்ண முடியுது, விச் இஸ் சம்திங் தட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரோ நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ப்ராஜெக்ட்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக தேவைப்படுதோ அதுக்கான மாடல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ ஃபார் வெரி காம்ப்ளெக்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஃப்ளாஷ் லைட் ஃபார் வெரி சிம்பிள் ஒன்ஸ். உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 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 மாடல் டெவலப் பண்ணுறதுல அவங்க வந்து 3 நியூ ரீஇன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இப்போ எப்படி மோஸ்ட் மாடல்ஸ் ட்ரைனிங்கில் ஜிபியூ யூஸ் பண்ணுறாங்களோ, கூகுளில் வந்து டென்சர் ப்ராசஸிங் யூனிட் டிபியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் இவங்க தங்களோட பேரலைஸ்ட் மாடல் ட்ரைனிங் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 2.5 மாடல்ஸில் எப்படி Gemini 2.5 மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஸ்பார்ஸ் மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் MOE அந்த அப்ரோச்சில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எப்படின்னா, இது வரைக்கும் இருந்த மாடல்ஸ்லாம் வந்து அந்த ஃபுல் 100 பில்லியன் பேராமீட்டர் மாடலுமே நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த அத்தனையுமே வந்து ட்ரெயின் ஆகி அதெல்லாம் ஃபயர் ஆகி தான் வந்து உங்களுக்கு இன்ஃபரன்ஸ் அவுட்புட் கொடுக்குது. இது வந்து டிபெண்டிங் ஆன் த டாஸ்க் டைப் இட் இஸ் டூ ஓவர்வெல்மிங்கில். அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாஸ்க்ஸ் வச்சுட்டு இந்த மாடல் ஒரு கோர் மாஸ்டர் மாடல் நீங்கள் கேட்குற டாஸ்க்கை பொறுத்தபடி அது வந்து தேவையான பார்ட் ஆஃப் த நெட்வொர்க்கை மட்டும் யூஸ் பண்ணி அதை லெவரேஜ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுனால இது மெமரி எஃபிஷியண்ட்டாகவும் அண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் எக்ஸ்பர்டீஸை தன்னால் பில்ட் பண்ணிக்கிற கூடியதாகவும் இந்த மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட் மாடல்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம், இது வந்து ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் ஆஃப் டிபியூஸ் தேவைப்படுது. ஸோ ஆஸ் டிபியூஸ் நிறைய ட்ரெயின் பண்ணி இட் இஸ் ஆல்சோ பவுண்ட் ஃபார் ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ். ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகிறதுனால அந்த மொத்த மாடல் ட்ரெயினிங்கும் ஃபெயில் ஆச்சுன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஆப்ரேஷன். அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஹைலி ரெசிலியன்ட் ஃபால்ட் டாலரன்ட் சிஸ்டம்ஸ் உருவாக்கியிருக்காங்க. சச் தட் ஒரு லோக்கலைஸ் ஹார்ட்வேர் ஏதாவது ஒரு இடத்துல ஹார்ட்வேர் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த இடத்துல தேவையானதை மட்டும் செக் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் வேறு இடத்துல ரன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதுனால இவங்களால 97% த்ரூபுட் மெயின்டைன் பண்ண முடியுது. அடுத்து என்னென்னா, மாடல் ட்ரெயின் ஆகும்போதுமே இந்த ஹார்ட்வேரில் கரப்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சைலண்ட்டாக ஒரு மாடலில் இருக்கிற ஒரு பார்ட்டில் இருக்கிற டிபியில் ஏதாவது கரப்ட் ஆகி தப்பான வெயிட்ஸ் உருவாகுதுன்னா அதுவுமே நம்ம மாடல் ட்ரைனிங் அஃபெக்ட் பண்ணும். இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு டிவைஸ்க்குமே ஒரு செக்ஸாம் வச்சுருக்கிறாங்க. அதை வச்சு செக் பண்ணிகிட்டே வருவாங்க. மாடல் ட்ரெயின் பண்ணும் போதே ஏதாவது கரப்ஷன் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே வராங்க டியூரிங் அ ட்ரைனிங் ப்ராசஸ். இந்த மாதிரி செக் பண்ணுறதுனால இவங்க எப்போயாவது ஹார்ட்வேர் வந்து மக்கார் பண்ணுது இல்லை வந்து கரப்ஷன் பண்ண ஆரம்பிக்குதுன்னா உடனே அதில் இருக்கிற பார்ட்டை ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு ஹேண்டில் பண்ண வைக்கிறாங்க. இது மூலிமா இவங்களால மாடல் ட்ரைனிங்கை மச் பெட்டர் அண்ட் ரெசிலியன்ட் ஃபார் ஹார்ட்வேர் இஷ்யூஸை வந்து இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க வந்து டைனாமிக் திங்கிங்கை நேட்டிவாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் இருந்த மாடல்ஸ் எல்லாமே ஒரு யூசர் ஒரு query கொடுத்தாருன்னா அதுக்கு அவுட்புட் கொடுக்கணும், அவ்வளோ மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த 2.5 ஜென்ரேஷன் மாடல்ஸ் வந்து ஒரு யூசர் query கொடுத்தாருன்னா அந்த queryயில் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம யோசித்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறத தான் யோசித்து அது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மூலியமாக எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் யோசிக்கணுமோ அதுக்கு தகுந்த அளவு யோசித்து தன்னோட அவுட்புட்டை கொடுக்குது. இந்த மாதிரி டைனாமிக் திங்கிங் இன்க்ளூட் பண்ணுறதுனால the quality of answers and the complexity of the answers it could have is being significantly higher than the past family. இது வந்து இவங்க எஸ்பெஷலி மேத் ப்ராப்ளம்ஸ், கோடிங் அண்ட் ஜிபிக்யூஏன்றது ஒரு ரொம்ப ஹியூமனிட்டிஸ் வெரி டிஃபிகல்ட் எக்ஸாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயுமே இந்த மாடல் வந்து இஸ் ஏபிள் டு பர்ஃபார்ம் மச் ஹையர் கம்பேர்ட் டு எனி அதர் மாடல் அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் பெட்டர் தேன் ஹியூமன்ஸ். And also compared to other companies like OpenAI, Anthropic or Claude and DeepSeek, at the time of this model release, they were able to do much better in coding, reasoning, and even long context answers. So this was also something, இது வந்து இந்த மாடல் வந்ததுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கோடிங்லேயுமே வந்து ரொம்ப ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கம்பேர்ட் டு லைக் Gemini 1.5 Pro கம்பேர் பண்ணுவோம் 2.5 Pro வந்து ஃபார் பெட்டர் இன் ஹேண்ட்லிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டாஸ்க்ஸ். ஸோ இப்போல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் யாருமே கோட் அடிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி இந்த மாடல்ஸை நீங்கள் அடிக்குவேட்டாக ப்ராம்ப்ட் பண்ண தெரிஞ்சாலே the model does a much better job in writing your code. So the era of software engineering where the engineers write the hard code has gone down significantly.
இப்போ இந்த மாடல்ஸே வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராகவே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ஃபாஸ்டர் அண்ட் மச் பெட்டர் கோட் அடிக்குது அப்படிங்கிறது இந்த மாடல் வந்து அந்த கிரவுண்டை பிரேக் பண்ணியிருக்கு நமக்கு. இந்த மாடல் வந்து இன்னொரு விஷயம் நேட்டிவ்லி மல்டி மாடல் சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்னென்னா இந்த மாடலால் வந்து ஒரு விஷுவல் கான்டெக்ட்ஸையும் தன்னோட டோக்கன் விண்டோக்குள்ளே எடுத்துக்க முடியுது. ஸோ ஒரு ஃபுல் ப்ளோன் 3 hour மூவியுமே நீங்கள் அந்த ஒரு சிங்கிள் ப்ராம்ப்டில் இப்போ கொடுக்க முடியும். அண்ட் இட் இஸ் ஏபிள் டு யூஸ் அந்த என்டையர் கான்டெக்ட்ஸ் ஆஃப் த வீடியோவும் எடுத்துக்கிட்டு கூட தன்னால் பெட்டராக ஆன்சர் பண்ண முடியும் கம்பேர்ட் டு எவ்ரி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மாடல். அண்ட் இது வந்து ஒரு ரொம்பவே லோ லேட்டன்சி ஆடியோ வீடியோ விஷுவல் பர்ஃபார்மன்ஸு பெட்டராக பண்ணுது அக்ராஸ் 80+ லாங்குவேஜஸ். ஸோ இதனால் வந்து உங்களால் ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் கான்வர்சேஷன் வச்சுக்க முடியும் ஃபார் அ லாங் டைம். அண்ட் ஸ்டில் இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு திங்கிங் பார்ட்னர் மாதிரி கூட நீங்கள் இந்த மாடலை யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா இதனால் வந்து இதுதான் வந்து இப்போது நம்ம நிறைய NotebookLM அப்படிங்கிற வெரி வெரி யூஸ்ஃபுல் சிஸ்டத்தையும் இது யூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெசென்ட் பண்ணுற இந்த ப்ரெசன்டேஷன், இந்த பேப்பரை படிக்க யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே NotebookLM பேஸ் பண்ணி தான். NotebookLM was powered by Gemini 2.5 Pro. So I'm very thankful for this, and this entire YouTube series was also possible only because Gemini 2.5 Pro-ஆல் இதை நமக்கு கொடுக்க முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீகால் வைஸுமே இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எஃபிஷியன்ட் ஒன். இப்போ வந்து உங்களோட கான்டெக்ட்ஸ் விண்டோ வந்து சர்ச் பேஸ் பண்ணி இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து புது கான்டெக்ட் செட்டிங்க, புதுசான ஒரு விஷயம் தேடுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அது இன்ஹெல்ட்டாக வச்சுக்க தேவையில்லை. ஸோ இது வந்து ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் மூலிமா தனக்கு என்ன தேவை தெரியும் அதை போய் பிக்கப் பண்ணி அந்த கான்டெக்ட் கொண்டு வந்து தன்னால் ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ அந்த 1 million டோக்கன் மெயின்டைன் பண்ணக்கூடியதுன்றதுமே இதனால் இப்போது நிறைய இன்ஃபர்மேஷன் தன்னோட மெமரியில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஆன்சர் பண்ணக்கூடியதுனால இதனால் மச் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுது. இது எல்லாத்தையும் இவங்க எப்படி டெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, போக்கிமான் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. போக்கிமான் நீங்கள் விளையாண்டுருக்கீங்களான்னு தெரில. இது வந்து ஒரு ரொம்ப லாங் கான்டெக்ட் ஹரைசான், லாங் ஹரைசான் கேம். அப்படின்னா என்னென்னா ரொம்ப நேரம் விளையாடணும். இது வந்து ஒரு 4 நாள் 5 நாள் நீங்கள் ஃபுல் டே விளையாண்டிங்கன்னா தான் இந்த கேமே முடிக்க முடியும். அந்த அளவுக்கு இதில் நிறைய யோசிக்கணும். அப்புறமா வந்து கான்டெக்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு ஹியூமன்ஸ் விளையாட்டுறதுக்கு பதிலாக இந்த ஜெமினைட்டை கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ஜெமினையுமே இது எப்படி பண்ணுச்சுன்னா, இது தன்னோட அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற போக்கிமான் அந்த கேமில் விளையாடுறது எல்லாத்தையுமே தான் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் வந்து யோசித்து தானே தனக்கு தேவையான பாத்ஃபைண்டர் டூல்ஸ் அண்ட் இந்த பசில் ஸ்ட்ராட்டஜிஸ் டூல்ஸ்லாம் இன்வோக் பண்ணி அந்த கேமை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் உருவாக்கி கேமை விளையாண்டு இது வந்து தன்னோட கேமை கம்ப்ளீட் பண்ணிச்சு கம்பேர்ட் டு சிமிலர் டு அ ஹியூமன் ஏஜென்ட். ஸோ இது வந்து இந்த மாடலால் ஒரு 4 நாளைக்கு கான்டெக்ஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை பண்ண முடியும் அப்படிங்கிறத இது வந்து ப்ரூவ் பண்ணிச்சு பை சால்விங் திஸ் போக்கிமான் கேம் சேலஞ்ச். இதே மாதிரி நிறைய கேம்ஸ் லைக் ஹால் ஆஃப் ஃபேம், பீட் எலைட் 4 லேண்ட்ஸ், நிறையா லாங் கான்டெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் விளையாண்டுருக்கீங்களான்னு தெரில. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாடணும். ப்ளஸ் பல நாள் பல மாதம்லாம் விளையாடுவாங்க இந்த கேமர்ஸ். இந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பெட்டராக கம்பேர் டு ஹியூமன்ஸ் அண்ட் கம்பேர் டு அதர் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மாடலால் பெட்டராக விளையாட முடியுது அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. ஸோ this model and Gemini 2.5 Pro opens up the next era of large language models. இது வரைக்கும் நம்ம LLMs பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இனிமேல் வரப்போகிற காலத்தில் நிறைய ஏஜென்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். ஏஜென்ட்ஸ்னால் என்னென்னா, இது வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாமல் கேட்குற கேள்விக்கு என்ன மாதிரியான பதில் சொல்லணும், என்னென்ன டூல்ஸ் லைக் வெப்பு அப்புறமா வந்து நிறைய அதர் டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் யோசித்து செயல்படக்கூடாத ஒரு நல்ல ஏஜென்ட். ஸோ ஒரு ஏஜென்டிக் ஆப்ரேஷன்ஸை எப்படி கொண்டு வருதுன்றது, அந்த ரீசனிங், பிளானிங், இது எல்லாத்தையுமே வந்து இந்த Gemini 2.0 அன்லாக் பண்ணியிருக்கு. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாடல்ஸை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் 2.5 Pro அண்ட் ஆல்சோ கோயிங் ஃபார்வர்ட் இதே மாதிரி இன்னும் எப்படி இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யர் டைம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.